அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 1 Corinthians chapter 6 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 Corinthians chapter 6. கர்த்தரை எழுப்பினாரே, தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் நமது வல்லமையினாலே எழுப்புவார். Children, 1 Corinthians chapter 6 verse 14. By his power God raised the Lord from the death. He will rise us also. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே. பிதாவாகிய தேவன் தம்முடைய ஆவியானவரால் இயேசு கிறிஸ்துவை மரணத்திலிருந்து எழுப்பினாரே, அதேபோல் அதே வல்லமை நம்மையும் எழுப்பும் என்று சொல்லி பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். That resurrection power, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்றைக்கும் மாறிப்போகவில்லை, இன்றைக்கும் அழிந்து போகவில்லை. இட்ஸ் ஒர்க்கிங் இன் த சர்ச்சஸ் டுடே. அவருடைய சபையில் இன்றைக்கும் அது கிரியை செய்கிறது. ஆனால் அவர் மரித்தார், வேத வாக்கியங்களின்படி அடக்கம் பண்ணப்பட்டார், அவரை தேவன் எழுப்பினார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட சடலத்தை தேவன் எழுப்பினார். The miraculous things, the dead body raised again as a glorious body. மகிமையுள்ள சரீரமாக தேவன் அவரை எழுப்பினார். மரித்ததனால்தான் தேவன் எழுப்பினார். இன்றைக்கு நம்மையும் எழுப்புவார் என்று சொல்லியிருக்கிறாரே. நீ மரித்தாயோ? வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 6 verse 8. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். If we die with Christ, we shall rise with Christ. If we die with Christ, we will live with him. நாம் அவரோட கூட மரித்தோமே ஆனால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம். What does that means? We die, மரித்தோமா? அதுதான் ஞானஸ்நானத்தில் நடக்கிறது. 3வது வசனம் 6:3. ரோமன் 6:3. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும். யாரு? நாம் அனைவரும் ஞானஸ்நானம் பெற்ற. ஸோ தோஸ்குவார் இன்னும் ஞானஸ்நானம் எடுக்காதவங்களும் சீக்கிரம் எடுத்துருங்க. ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் we died in Christ. ஞானஸ்நானம் பெறாதவங்க உயிர்த்தெழுதலின் வல்லமையை ருசிக்க முடியாது. பிகாஸ் தட் இஸ் த ஸ்கிரிப்சர். அதான் வசனம். ஸோ ஞானஸ்நானத்திற்கு அவருக்குள்ளாக இயேசுவின் நாமத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாதிருக்கிறீர்களா? So we died in Christ. தண்ணிக்குள்ள கொண்டு போகும்போது நம்மளை அடக்கம் பண்ணியாச்சு கிறிஸ்துவோட கூட. வெளியில் வரும் பொழுது அது உயிர்த்தெழுதலின் வல்லமை. இயேசுவை கல்லறையில் கொண்டு வைப்பதற்கு ஒரு யோசேப்பு தேவைப்பட்டான். ஆனால் அவரை உயிர் பெறச் செய்வதற்கு யாரும் தேவையில்லை. ஆவியானவர் அவரை எழுப்பினார். உன்னை தண்ணீருக்குள் கொண்டு செல்வதற்கு ஒரு போதகர் தேவை, உன்னை எழுப்புவதற்கு போதகர் தேவையில்லை. ஒருவேளை போதகர் மறந்தாலும் நீ போதகரை தள்ளிவிட்டு நீ எழும்பி விடுவாய். அப்படிதானே? போதகர் தண்ணிக்குள்ள போனாலும் சரி, நான் என்ன செஞ்சிருவேன்? வெளியே வந்துடுவேன். தட் இஸ் த சிம்பல் that we died in Christ and raised in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக எழுப்பப்பட்டிருக்கிறோம். that means நாம் நம்முடைய பாவத்திற்கு மரித்தோம். விபச்சாரம், வேசித்தனம், திருட்டு, பொருளாசை, வெறி, திருடு இவைகளுக்கு மரித்தோம். கிறிஸ்துவுடனே கூட மரித்தோம். 4வது வசனம். We raised with him. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. Now we raised, but our life changed. That's a new life. அதுக்கு தான் புதிய ஜீவன் உள்ளவர்களாய். Now it's a new life. அதனால தான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிதாக இருக்கிறான். அதுதான் இந்த ஞானஸ்நானத்தில் நாங்கள் ஆயத்தப்படுத்துவோம். You have to be a new man. இதுக்கு முன்னாடி உலகத்தை போல இருந்தா குட், வீக்கெண்டில் ஃபுல்லாக சினிமா பார்க்க போனா. Now no, we are creating you as a new image. இதுக்கு முன்னாடி seasonal drinking. Now you have to stop it, my brother. I'm smoking, you have to stop it. ஏன்ட்ட கேட்டாங்க, நான் ஞானஸ்நான தொட்டியில் இறங்கின உடனே கேட்டாங்க, தண்ணி அடிப்பீங்களா? இல்லை. ஸ்மோக்கிங் பண்ணுவீங்களா? இல்லை. கடைசியாக கேட்டார், சினிமா பார்ப்பீங்களா? இல்லை. சொன்னார், பார்த்தாலும் இனிமேல் பார்க்கக்கூடாது. அதில் டவுட் அவருக்கு, நான் பார்க்குறேன்னா இல்லையா? பார்த்தாலும் இனிமேல் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் என்னை முக்குனார்.
எழுதிட்டுதான் என்ன முக்கினார். ஸோ they are preparing us for the new life. You are going to have a new life. That's a new life, the life in Christ. அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே அடக்கம் பண்ணப்பட்டோம். we raised with him to have a new life. நல்ல கவனிங்க, the life in Jesus. இதுதான் இன்னைக்கு சபையை புரிஞ்சுக்கல. the life in Jesus. Jesus is the big Jesus. இயேசு மிக பெரியவர். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொன்ன தேவன், மிக பெரிய தேவன். and we live in him. நாம் அவருக்குள்ளாக இருக்கிறோம். இந்த புது வாழ்க்கை என்பது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிற வாழ்க்கை. இந்த லைஃப் இன் ஜீசஸ். மகாட்ட சொல்லிட்டு இருந்தேன், how you explain daddy, what is the life in Jesus? in Jesus, கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை என்றால் என்ன? பவுல் ஒரு காரியத்தை எழுதுகிறார். Acts chapter 17. Acts chapter 17, அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஏனெனில் அவருக்குள் நாம் we live in him. அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், அவருக்குள் அசைகிறோம், அவருக்குள் இருக்கிறோம். means we run in Jesus, we live in Jesus, we rest in Jesus. everything is happen inside Jesus. எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளாகத்தான் நடக்கிறது. பெரிய ப்ரொஃபஸர்ஸ் கூட அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அவர் எழுதுறாரு. அப்படியே உங்களில் சில புலவர்களும் அப்படின்னு தான் எழுதுறாரு. ஸோ சம் ப்ரொஃபஸர் ஆல்சோ எக்ஸ்பிளைன், பட் ஹவு மெனி ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட்? நல்ல கவனிங்க. நான் ஒரு அம்மா when she pregnant, the baby inside mother, yes or no? அப்படிதானே? inside the mother baby. இப்போ பேபி லைஃப் யாருக்குள்ளே இருக்குது? பேபி லைஃப் மதருக்குள்ளே இருக்குது. திடீர்னு அம்மா நல்லா அழகாக பாட்டு பாடினா பேபி தில்லும், ஒரு இடி இடிக்கும். அதுக்கு பேர் குயிக்கனிங்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? நீ என்ன துள்ளுனாலும் வெளியே வர முடியாது. த லைஃப் இன் மதர். லைஃப் இன் மதர். த பர்டிகுலர் லைஃப் இஸ் இன் மதர். கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை. சேம் வே த பிக் ஜீசஸ். நான் என் மகளுக்கு so I was trying to show her the image how is in Jesus picture. Quickly, we have to be fast today. So how we can live? The Jesus is big Jesus, very big Jesus. The school child can live in him. Yes, living in Jesus. That is the boundary of safety. அவருக்குள் வாழ்கிறோம், அவருக்குள் அசைகிறோம். Big Jesus. When they baptized me, they buried me with Christ. என்னை கிறிஸ்துவுக்குள்ளாக அடக்கம் பண்ணி விட்டார்கள். வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். I am living in Jesus. Everyone can have this life, not only a child. Next, my brother, a driver can find his life in Jesus. Yes, any profession. Such a wonderful living testimony wherever he go. Next, a nurse can be in Jesus. You will be outstanding nurse if you are in Jesus. You are the oxygen of your department if you are in Jesus. The life in Jesus. Next, not only nurses, industrial department. போன வாரம் ஓடி வந்து எங்களுக்கு பக்கத்தில் தான் விழுந்துச்சு, ஃபயராக பிடிச்சிச்சு, ஒன்றை பிடிக்கலல்ல. That's a protection in Jesus. That's a protection in Jesus. That's what I speak this day. Workers can be in Jesus. Yes, you can be in Jesus. Every individual can be in Jesus because Jesus is a big God. He is மிகப்பெரிய தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் சர்வ ஞானி. Next, IT sector can be in Jesus. I put them inside Jesus because they have to put the right slide at right time. So they can be in Jesus. Yes, brother, how you have all the photo? எனக்கு எல்லா சரித்திரமும் ஆட்ட இருக்கு.
கேளுங்க, ஏதாட்டு வேணும்னா கேளுங்க, போட்டு விடுறேன். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட். A family in Jesus. That's a beautiful life. Wonderful life. Children in Jesus. Our home become a church. நம்முடைய வீடு சபையாக மாறும். Every brother I met, problem, my child is not obedient. Problem, my child is not doing well in academics. நல்லா படிக்கல, அப்பா அம்மா பேச்சை கேட்க மாட்டேங்கான், எல்லா சப்ளையும் கொடுத்துட்டோம், but not in Jesus. Did you bring them in Jesus? Did you bring them in Jesus? எங்களெல்லாம் சர்ச்சுக்கு உள்ளே வச்சே வளர்த்தாங்க, உள்ளே வச்சே வளர்ப்பாங்க. சர்ச்சில் உள்ளவன் யாரை அடித்தாலும் என்ன இன்றைக்கி அடி வாங்கின மாதிரி தெரிதுன்னு கேட்பாங்களே தவிர எதுக்கு அடித்தான்னு கேட்ட சரித்திரமே கிடையாது. We all are ministers of God today. எல்லாம் ஏதோ ஒரு வகையில் கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம். We are from such a small church, very small church, but God used all those child mightily. Bring the family in Jesus. Let Jesus control. Live in Him, move in Him, rest in Him. Plan every decision in Jesus. அத்தனை முடிவுகளையும் கிறிஸ்துவுக்குள் எடுங்கள். அவைகள் சமாதானம் உள்ளவைகளாய் இருக்கும், அவைகள் சந்தோஷம் நிறைந்தவைகளாய் இருக்கும். People take decisions out of Jesus for pleasing others. Take decision to please Jesus. இயேசுவை பிரியப்படுத்த முடிவுகளை எடுத்து பாருங்கள். Your family will be the mighty testimony. Next, a church can be in Jesus. It's very difficult to bring church picture inside Jesus. அப்படிதான் எல்லாரையும் இயேசுக்குள்ளே கொண்டு வரணும்னா ரொம்ப கஷ்டம்தான். நான் படத்தை சுருக்கி பார்த்தேன், வைத்து பார்த்தேன். ஆண்டவர் சொன்னார், சபையை கொண்டு வரணும்னா அவ்வளோ கஷ்டம் அப்படின்னாரு. சபையை கொண்டு வரணும்னா அவ்வளோ கஷ்டம். எஸ், but is it possible? Yes, is it possible? The total life inside Jesus. That means completely the life controlled by Jesus. இயேசு கிறிஸ்துவினாலே முழுவதும் நடத்தப்படுகின்ற ஒரு வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளான வாழ்க்கை, அது உயிர்த்தெழுத வல்லமையிலே நமக்கு கிடைக்கிறது. இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, பூமி சொந்தமில்லை. எனக்கென்று எதுவும் இல்லை, பூமி சொந்தமில்லை. எல்லாமே in Jesus is completely controlled by Jesus. A new life. அடுத்தது ரோமர் 6 அதிகாரம், Romans chapter 6 verse 17, 17 வசனம். முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை. உங்களுடைய உபதேசங்களுக்கு கீழ்ப்படிந்தீர்கள். Why we cannot obey to the scriptures? இன்னும் வசனத்துக்கு ஏன் கீழ்ப்படிய முடியல? ஏன் வசனத்தை குறித்த பயம் வரல? என்னாலும் வேதம் வாசிக்கணும், வேதம் வாசிக்கலன்னா ஐயோ ஏதோ ஒன்று இழந்தது போல் இருக்கிறதே. வாழ்க்கையை தொடங்கும்போது வேத வசனத்தோடு தொடங்க வேண்டும் என்கிற இதய துடிப்பு இருக்குமே, ஆனால் நீ கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கை வாழ்கிறாய் என்று தைரியமாக சொல்லுவேன். That is a way to test your life. Are you living in Jesus? You will long for the word of God. கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிவதற்கு ஏங்கிக் கொண்டே இருப்பீர்கள். You spend time in reading. வேதத்தை வாசிப்பதற்கு நேரம் கொடுப்போம். We spend time in meditation. தியானிப்பதற்கு, வேத உபதேசங்களை கேட்பதற்கு.
பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? So you would search the scripture. You will have thirst for the word of God. Reading, meditation, hearing sermon, பிரசங்கங்களை கேட்பது, வார்த்தையை பிடித்து கொள்ளுவது, அதுதான் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை. வேத வசனங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே, நான் நித்திரை பண்ணுகையிலும் உம்முடைய வசனங்களை தியானிக்கிறேன். குறித்த சாமத்திற்கு முன்பாக உம்முடைய வசனங்களை தியானிக்கும்படி நான் கண் விழித்துக் கொள்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். உந்தன் வேதம் எனது உணவு, நன்றி கீதம் இரவின் கனவு. உந்தன் வேதம் எனது உணவு, நன்றி கீதம் இரவின் கனவு. உந்தன் பாதம் போதும் எனக்கு, அதுதானே அணைய விளக்கு. உந்தன் பாதம் போதும் எனக்கு, அதுதானே அணைய விளக்கு. மகிமை ஆட்சிமை மாவேந்தர் உமக்கே. மகிமை ஆட்சிமை மாவேந்தர் உமக்கே. துதியோ கனமோ துதியோனே உமக்கே. துதியோ கனமோ துதியோனே உமக்கே. உம்மை நாடி தேடும் மனிதர் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். உம்மை நாடி தேடும் மனிதர் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். உந்தன் மீட்பில் நாட்டம் கொள்வோம், மன அமைதி என்று பெறட்டும். உந்தன் மீட்பில் நாட்டம் கொள்வோம், மன அமைதி என்று பெறட்டும். வசனங்கள் நிறைந்த வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை. அடுத்து ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் போதும். ஆவியானவர் வாசம் பண்ணுகின்ற ஒரு ஜீவியம் கிறிஸ்துவுக்குள்ளான ஜீவியம். You are in Jesus, இயேசுவுக்குள்ள என்னை இருப்பானேயானால் ஆவியானவர் உனக்குள்ளாக இருப்பார். That is the greatest blessing of the New Testament. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு இந்த கிருபை இல்லை, இந்த ஆசீர்வாதம் இல்லை. ஆவியினால் நடத்தப்படுகின்ற ஒரு வாழ்க்கை. The spirit that drive. 8:14 ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, the spirit drives, நடத்தப்படுகிறார்களோ, அவர்கள் போதும் நடத்தப்படுகிறார்கள். ஆவியானவர் வாசம் பண்ணுவாரையானால் ஆவியானவர் நடத்துவார். 8 மாதத்துக்கு முன்னாடி என்னோட இன்டர்நெட் கான்ட்ராக்டை ரினியூ பண்ணுறேன். என்னோடய இன்டர்நெட் கான்ட்ராக்டை ரினியூ பண்ணுறேன். அந்த நெட்டில் இருந்தால் சர்ச்சிலேருந்து லைவ் போகுது, அதனால் கொஞ்சம் ஸ்பீடு வேணுங்கிறதுனால நான் அதை கான்ட்ராக்டை கிட்டத்தட்ட கோவிட் காலத்திலேருந்தே நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 2020 வாங்கினது. ஸோ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கிட்டத்தட்ட 6 வருடங்கள் சேம் இன்டர்நெட் சர்வீஸ் ஐ எம் யூஸிங். எங்கள் வீட்லேயும் அதான் யூஸ் பண்ணுவோம். பிள்ளைகளுக்கு அந்த காலத்தில் உதவியது. இந்த வருஷம் அதனோட கான்ட்ராக்டை ரினியூ பண்ணும்போது அதனோட கான்ட்ராக்ட் ஏஜென்ட் என்னை கூப்பிட்றாரு. நான் கூப்பிட்டோன்னே சொல்கிறாரு, சார் 1 KD மந்த்லி எக்ஸ்ட்ரா கட்டுங்க, 1 KD ஐ வில் கிவ் யூ டேப் அப்படின்னா. எனக்கு இந்த டேப் மேலே ஒரு எரிச்சல். ஏன்னா இது அதை பார்த்தே கண்டு போயிடுது, இது அதுக்குள்ளேயே இருக்குது எல்லாம். அதனால் நான் வேண்டாங்க. அப்புறம் விடுற மாதிரி இல்லை என்ன. அவர் சொல்கிறாரு, நீங்கள் 1 KD எக்ஸ்ட்ரா பண்ணால் தான் கான்ட்ராக்டை ஃபைனல் பண்ண முடியுங்கிறாரு. நான் ஆண்டவரே இது என்ன பிசாசின் போராட்டமாக இருக்குது அப்படின்னு. ஆண்டவர் சொன்னார், பிசாசின் போராட்டம் பெருக்கிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே அப்படின்னு சைன் பண்ணுடா அப்படின்னாரு. சைன் பண்ணி வீட்டுக்கு டேப் வந்துட்டு 8 மாதம் ஆச்சு.
யூ கேன் ஆஸ்க் மை ஒய்ஃப், ஐ டிட் நாட் ஓப்பன் த பேக் டில். பட் நாளைக்கு நான் ஓப்பன் பண்ணி ஆகணும், ஏன்னா 3 பேருக்கும் ஆன்லைன் கிளாஸ். கர்த்தர் நல்லவரா இல்லையா சொல்லுங்கள்? கர்த்தர் நல்லவரா? 3 பேருக்கும் ஆன்லைன் கிளாஸ் இப்போ நான் ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். என் மனைவி நடத்தாததை தேவன் நடத்தினார். நல்ல கவனிங்க. தட்ஸ் த லைஃப் இன் ஜீசஸ். காட் நோஸ் வாட் இஸ் கமிங் அகெயின். எது வருகிறது என்று தேவனுக்கு தெரியும். Who thought we will come back to online class again? மறுபடியும் ஆன்லைனுக்கு வருவோன்னு யாருக்கு தெரியும்? மறுபடியும் இப்படிப்பட்ட ஒரு மூடிய சூழ்நிலைகளை பார்ப்போம் என்று யாருக்கு தெரியும்? எங்கே செல்கிறோம் என்று யாருக்கு தெரியும்? பட் God knows everything. If you lead by spirit, everything, சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடந்தேறும். That's a life in Jesus. இந்த வாழ்க்கையை ருசிக்காம ஓ பவர், nothing in that. Nothing in that. That's a mouth power. If you are not having life of Jesus, ஏசு கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கை இல்லைன்னா, நடைமுறையில் தேவன் நடத்துதலை பார்க்கலன்னா, நல்ல கவனிங்க. இதுக்குள்ளே இருந்தான்னா முதல்ல பயம் இருக்காது. 8:15 அந்தபடியே திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். This spirit is not spirit of slave. இது அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல. இது பயத்தை கொண்டு வருகிற ஆவி அல்ல. இது உற்சாகத்தை கொண்டு வருகிற ஆவி. இது தெளிந்த புத்தியை கொண்டு வருகிற ஆவி. பயப்படுகிற ஆவியை தேவன் நமக்கு தரவில்லை. மரியாளும் சகோதரிகளும் பயந்து நின்றார்கள். யார் கல்லறையில் மூடப்பட்ட கல்லை புரட்டுவார் என்று பயந்து நின்ற வேளையிலும் அவர்கள் கல்லறைக்கு வந்த பொழுது, no need to fear whatever may be the big stones is obstacles in your life to see Jesus. இயேசு கிறிஸ்துவை தரிசிப்பதற்கு எவ்வளவு தடைக்கற்கள் இருந்தாலும் அதை புரட்டுவதற்கு தேவ வல்லமை போதுமானதாயிருக்கிறது. பாரதோ கல்லறை மூடின பெருங்கள் பாய்ந்துரைந்தோடு பாரதோ கல் எல்லா கரங்களை தட்டி விடாம அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திர சன்னதிமோ. அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திர சன்னதிமோ. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை தட்டி பாடிடுவோம். ஈஸ்வராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். ஈஸ்வராஜன் வேண்டாம் வேண்டாம் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வேண்டாம் அழுதிட வேண்டாம். No worry my sister, no worry my brother. Jesus is risen. இயேசு உயிர்த்தெழுந்தார். எதிர்காலத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறாயோ? பிள்ளைகளை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாயோ? குடும்ப காரியங்கள் பயம் வருகிற கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் கர்த்தருடைய வல்லமையுடைய எழுப்பம். Situation looks scary. சூழ்நிலைகள் பயமுறுத்துவைகளாய் பயம் நிறைந்தவைகளா? நோ ஜஸ்ட் பி ரிலாக்ஸ் இன் ஜீசஸ். அவருக்குள் இருக்கிறோம். ரெஸ்ட் இன் ஜீசஸ். எவ்ரிதிங் வில் பி ஓகே. எவ்ரிதிங் வில் பி ஓகே. அவர் நியமித்ததற்கு மேலாக ஒன்றும் நம்மை தொடாது. எந்த காரியங்களும் பயந்த காரியங்கள் உன்னை தொடுவதில்லை. அதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை. 8:15 அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள்.
Now, there's something special in Jesus. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை உனக்குள்ளே ஒரு சத்தியத்தை, ஒரு உணர்வை, ஒரு உடன்படிக்கை உண்டு பண்ணும். உனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். You have a father in heaven. I have a father in heaven. I always turn to him. Father, what do you say? What do you say? இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததினுடைய the gift is that we got the spirit of adoptions. புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டோம். So we can call the heart Appa Father. You can call he's my dad. And பிதா என்று அவரை அழைக்க முடியும். Show me any other religion shows this truth. அல்லாம் பாங்க, தெய்வம் பாங்க. Who is saying father? Even அம்மானி சொல்லுவாங்க. But who is saying father? Father, there's a father. அப்பா பிதாவே. எல்லாம் கவனிங்க. There's a father who knows your need before you ask. நீ கேட்பதற்கு முன்பாகவே உனக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிற ஆண்டவர். When you are in Jesus Christ, கிறிஸ்துவுக்குள் இருந்தால். அதனால தான் அந்த நாட்களில் நாங்கள் பாடின ஒரு பாடல், தேவ பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிறனே. தேவ பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிறனே. ஆவலராய் என்னை பைமோனே அவர் மேல் கமலீர் அருளுகிறார். தேவ பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிறனே. ஆத்தும தன்னை குளிரப் பண்ணி அடியேன் கால்களை நீதியென்னும் நித்தியம் பாதையில் அவர் நிமித்தம் நிதமும் சுகமாய் நடத்துகிறார். தேவ பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிறனே. Never put you down. ஒரு நாளும் நான் தாழ்ச்சி அடைவதில்லை. தேவ பிதா என் மேய்ப்பனாய் இருக்கிறார். புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்திடுவார். அமர்ந்த தண்ணீரண்டை என்னை நடத்திடுவார். நான் தாழ்ச்சி அடைவது இல்லை. I never lift my hand to anyone because he's my father. In my family to go, including church expenditures, we need 1,600 KD monthly to go ahead. Last year I did not get my salary for 8 months, solid 8 months, no salary. So what happened? Only we get 600. 1,000 is lacking every month. So almost 8,000 KD. How to run? சாணில பல்ல திறந்திடினோ சற்றும் தீங்கு கண்டேனே. சாணில பல்ல திறந்திடினோ சற்றும் தீங்கு கண்டேனே. வானவரர் என்னோடு இருப்பார். வலை தடியும் போலுமே தேற்றோ. தேவ பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிறனே. Never let me down. Never. Even one month, miraculously he led me. Wonderfully he led me. Till today we don't have any lie. இல்லை என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லையே. Because he is my father. என் பிதாவா இருக்கிறார். வாசிக்கலாம் 8:26 ரோமர் 8:26 வேகமா போவோம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிறார். That spirit inside to help you. Listen, Holy Spirit given you to help you. ஏதோ ஒன்று துள்ளி குதிக்கிறதுக்குன்னு வைக்கல, ஆர்ப்பரிக்கிறதுக்குன்னு வைக்கல, உள்ள வந்தோடனே ஏதோ ஆவி பிடிச்சி ஆடுறாங்கன்னு சொல்றதுக்கு வைக்கல. டு ஹெல்ப் யூ.
உன்னுடைய பலவீனங்களில் உதவி செய்வதற்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டு இருக்கிறார். How he helps. Go, move. வாசிங்க. நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். The breath, every deep breath groans become prayer. உன்னுடைய ஒவ்வொரு சுவாசமும் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் பொழுது ஆவியானவர் உன்னுடைய ஒவ்வொரு சுவாசத்தையும் ஜெபமாக மாற்றுகிறார். அதுதானே ஹச் அப்படின்னு என்ன ஆச்சு ஏசப்பா அப்படின்னு விழும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவனுக்கு. ஏசுவே கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் ஏசுவேன்னு வரலன்னா அன்னுட்டு விழுந்துரும். அதுதானே டப்புன்னு டொம்முன்னு ட்ரோன் விழுந்து சத்தம் டம்மு அம்மா அம்மான்னு வராது, ஏசுவேன்ட்டு வரும். That is the life in Jesus. Every breath, எண்ணுக்கடங்காத பெருமூச்சு is coming out with your every, even when you sneeze, Jesus. Is there or what? இருக்கா? இன்னும் you are very blessed people. You are in Jesus. ஆவியானவர் எண்ணுக்கடங்காத பெருமூச்சோடு is confessing the name of Jesus. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை பண்ணுகிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறார். How many of you know this truth? What a wonderful truth. What a wonderful God we have. அவர் உயிர்த்தெழுதலினுடைய வல்லமையினுடைய ஆசீர்வாதங்கள் இவைகள் அல்லோ. நல்ல கவனிங்க. He grown பெருமூச்சோடு ஏக்கங்களையும் விருப்பங்களையும் உருவாக்குகிறார். Then you will be godly. நீங்கள் தேவ பிள்ளைகளாய் மாறுகிறீர்கள், ஆவிக்குரியவர்களாய் மாறுகிறீர்கள். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவனாட்கள் எல்லாம் ஜபவீரன் என்று எழுது. ஜபவீரன் என்று எழுது. என் ஜீவனாட்கள் எல்லாம் ஜபவீரன் என்று ஆராதனை உனக்குள்ளே ஜெபிக்க முடியலையே. If your life is in Jesus, உன் ஒவ்வொரு ஜெபமும் ஒவ்வொரு மூச்சும் பெருமூச்சும் ஜெபமாக மாறும். கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை நன்றி நிறைந்த ஒரு வாழ்க்கை. ரோமர் 6:17 கடைசி பகுதி யோசிப்போம். ரோமர் 6:17 முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்பிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்ற ஹேபிட் இருக்கு? ஆண்டவரே, இந்த நாளை தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். நாளில் இந்த ஆராதனையில் கூடி வர செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த யுத்த நாட்களில் எத்தனையோ ஏவுகணைகள் எங்களை சுற்றிலும் விழுந்த போதிலும் எங்களை பாதுகாத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு சொல்லித்தந்த ஏபிசிடியே முதல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுந்தான். அந்த நாட்களில் நாங்கள் எல்லா நிகழ்ச்சியிலையும் எல்லா வீடுகளிலும் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் பாடுகிற ஒரு பாடல் உண்டு.
ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. பாத்திரமாகையும் மாத்திரம் கருணை வைத்த பாத்திரமாகையும் மாத்திரம் கருணை வைத்த பார்த்திபனை யுத கோத்திரனை என்றும் ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம். அன்னை மரிசுதனை அன்னை மரிசுதனை உன் மீது அமிழ்ந்து கருதவனை, உன் மீது அமிழ்ந்து கருதவனை, உன் மீது அமிழ்ந்து கருதவனை. முன்னடை நீருற்ற சின்னகுமாரனை, முன்னடை நீருற்ற சின்னகுமாரனை, முன்னுரை நூற்படி இந்திரதூதனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. புதிதாய் திருமணம் முடிந்த தம்பதியர் அந்த நாள், அவங்களுக்கு திருமணமான நாளிலே அந்த மருமகனுடைய மணமகனுடைய தகப்பனார் மரித்தார். ஸோ they have to keep his body in the other side and they have to start the life in the home. அதனால் போதகர்கள் யாரும் வரல. இந்த திருப்பி எப்படியோ காலையில் திருமணத்தை எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் அடக்காராதனை அந்த காரியங்களுக்காக ஆயத்தமாக போயிட்டாங்க. அப்போது இந்த ரெண்டு தம்பதியாரையும் கணவனை மனைவியும் வீட்டுக்குள் கொண்டு விட்டு பெரியவர்கள் எல்லாம் சூழ்ந்து நின்று எந்த போதகரும் வரவில்லையே, யார் ஜெபிப்பார்கள் என்று நோக்கி கொண்டிருந்தார்கள். அங்கிருந்து ஒருத்தர் என்ன கையை காமிச்சிட்டாரு. எனக்கு பல இடத்துல நான் ஜோம் பண்ணியிருக்கேன், பட் இப்போ இந்த கப்புள்ஸுக்கு ஜோம் பண்ணேன்னா, அதுவும் இந்த சூழ்நிலையில் ஜோம் பண்ணேன்னா எனக்கு கொஞ்சம் உதச்சிது. பட் ஐ க்ளோஸ் மை ஐஸ், என் கண்ணை கொஞ்சம் மூடினேன். God put me the word in my heart. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத, தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத, ஆத்துமமே என் முழு உள்ளமே ஓர் ஆண்டவரை தொழுதேத்து, நாள் வரை அன்புவை காதலித்த ஓர் ஆண்டவரை தொழுதேத்து, ஊற்றுணங்கிறங்கி உரிமை பாராட்டும் மோற்றும் கிருபையினால் முடிசூட்டும், ஊற்றுணங்கிறங்கி உரிமை பாராட்டும் மோற்றும் கிருபையினால் முடிசூட்டும், ஆத்துமமே என் முழு உள்ளமே ஓர் ஆண்டவரை தொழுதேத்து, நாள் வரை அன்புவை காதலித்த ஓர் ஆண்டவரை தொழுதேத்து. அவரே ஜெபம் பண்ணேன். தலைமுறை தலைமுறையாக தாங்கிக்கிட்ட உம்முறை கிருபை இந்த ராத்திரி வேளையில் நம்முடைய பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும். அடுத்த முறை நான் அவர்களை பார்த்த பொழுது ஒரே பிரசவத்தில் 2 பிள்ளைகளோடு கையில் வைத்திருந்தார்கள். ஆண்டவர் அன்னைக்கு மறுபடியும் தலைமுறை தலைமுறையாக தாங்குகின்ற கிருபை அல்லவோ. அல்ல கவனிங்க, யாருக்கும் கடனாளி அல்ல. Learn the habit of giving thanks to God. ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்ற
காரியத்தை கற்றுக்கொள். கிவ் தேங்க்ஸ் டு காட் ஆல்வேஸ். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி சொல்ல கற்றுக்கொள், ஸ்தோத்தரிக்க கற்றுக்கொள். வாழ்க்கையிலே அற்புதங்களை காண்பாய். கடுமையான சூழ்நிலைகளிலும் தேவ கிருபை வந்து தாங்குவதை அநேக ஸ்தோத்திரங்களினால் கிருபை பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசியாக ஒன்று சொல்ல முடிச்சிடுறேன். கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை வாழ்கின்ற பிள்ளைகள் எதை எதிர்நோக்கி இருப்பார்கள்? ரோமர் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அதுவும் அல்லாமல் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட ஆவியின் மீட்பை பெற்றுட்டோம். We got the spiritual resurrection because we know Jesus. We accepted Jesus. We confess Jesus as our Savior. இயேசுவை நம்முடைய இரட்சகராக அறிக்கை பண்ணிட்டோம். We got baptism. ஞானஸ்நானம் எடுத்துட்டோம். கர்த்தருடைய பந்தியில் வந்துட்டோம். அபிஷேகம் வந்துட்டோம். இவைகள் எல்லாம் முதற் பலன். ரெண்டாவது பலன் வந்துட்டு இருக்கு, நம்முடைய சரீர மீட்பு. இந்த அழிந்து போகின்ற இந்த சரீரம் அழியாமை உள்ள சரீரமாக மாறும், மகிமையின் சரீரமாக மாறும். அந்த புத்திர சுவிகாரம் இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையிலே நடக்கும். அதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். We are longing for that. Lord, when you come again, நான் உம்மை போலவே இருப்பேன். There will be rapture of my body, the glorious body with you. உம்மோடு கூட மகிமையிலே எடுத்துக்கொள்கின்ற சரீரம் மீட்பின் நேரம். நல்ல கவனிங்க. அதனால தான் இந்த யுத்தங்களின் செய்திகளும் என்னை அசைப்பதில்லை. பிகாஸ் நான் என்னுடைய சரீர மீட்பிற்காக காத்திருந்து தவிக்கிறேன். எப்பொழுது வருவீர் ஆண்டவரே? நீர் சுட்டி காட்டி சென்ற அத்தனை அடையாளங்களும் கடந்தேறுகிறதே. சமாதானத்தின் தேவனே, சாலேமின் ராஜாவே, எப்பொழுது வருவே? யுத்தங்களின் செய்திகளும் கொள்ளை நோய்களையும் நாங்கள் கண் முன்பாக உம்முடைய வார்த்தையின்படியே பார்க்கிறோமே. எப்பொழுது வருவே? சீக்கிரம் வருவேன் என்று உரைத்து போன செல்வகுமாரனே, சீக்கிரம் வருவேன் என்று உரைத்து போன செல்வகுமாரனே, இந்த சீயோனின் மாதுகள் தேடி திரிகின்ற செய்தி கேளோ, இந்த சீயோனின் மாதுகள் தேடி திரிகின்ற செய்தி கேளிரோ. சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே, இந்த தாரணி மீதில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே. எட்டி எட்டி உம்மை கண்ணாது பார்த்து கண்போத்து போனதே, எட்டி எட்டி உம்மை கண்ணாது பார்த்து கண்போத்து போனதே. நீயே சொட்டு காட்டி போன வாக்கு தத்தம் நீரை ஏறலாகுதே. நீ சுட்டி காட்டி போன வாக்கு தத்தம் நீரை ஏறலாகுதே. சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே. சாலோமின் ராஜா is coming back. நம்முடைய சரீர மீட்புக்காக நாம் தவிக்கிறோம். Because we are living in Jesus. We are expecting him to come back again. கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற நான் என்னை மீட்டுக் கொள்ளும்படியாக எப்பொழுது என் ராஜா வருவார்? ராஜாதி ராஜன், மணவாளன், மத்தியவானில் எப்பொழுது வருவான் என்று ஒவ்வொரு நாளும் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன்.
இதோ சீக்கிரமாய் வருகிறேன், உனக்குரியதை பிடித்துக் கொண்டிரு, ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடி அதை பிடித்துக் கொண்டிரு என்று சொன்ன ராஜா வருகிறார். ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். அஞ்சாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், ராஜா வருகிறார். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். Thank you Jesus. ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். அஞ்சாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். உறுதியற்ற உள்ளங்களே திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள், உறுதியற்ற உள்ளங்களே திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள். அநீதிக்கு பழி வாங்கும் தெய்வம் வருகிறார், அநீதிக்கு பழி வாங்கும் தெய்வம் வருகிறார். விரைவில் வந்து உங்களையே விடுவிப்பார், விரைவில் வந்து உங்களையே விடுவிப்பார். அஞ்சாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். ஆண்டவரால் மீட்கப்பட்டோர் மகிழ்ந்து பாடி சீயோன் வருவார்கள், ஆண்டவரால் மீட்கப்பட்டோர் மகிழ்ந்து பாடி சீயோன் வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அஞ்சாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். எல்லா கரங்களை உயர்த்தி ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். King is coming, ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். அஞ்சாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். மீட்கப்பட்ட கூட்டத்தை சேர்த்துக் கொள்ளும்படியாக ராஜா வருகிறார். அஞ்சாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். மீட்கப்பட்ட ஜனங்கள் சீயோனுக்கு வருவார்கள். நித்திய ஜீவனை வாக்களித்த தேவன் இங்க இருக்கிற யாரும் ஒருவர் கைவிடப்படுவதில்லை. நம்முடைய மகிமையான சரீர மீட்பு உண்டு. Yes, he is coming again. The king is coming again. மறுபடியும் ராஜா வருகிறார். உன்னை எடுத்துக்கொள்ளும்படியாக வருவார், உன்னை சேர்த்துக் கொள்ளும்படியாக வருவார். ஒருவர் அவருடைய வருகையில கைவிடப்பட்டு போகக்கூடாது. எல்லா கரங்களை உயர்த்தி we just dedicate you Lord. மடத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். I bring everyone into dedication. ஒவ்வொருவரையும் அர்ப்பணிப்புகளாய் நான் கொண்டு வருகிறேன். ஒருவரையும் விட்டு விடாதிரும்,
ஓ மகிமையின் நாளிலே உமோடு கூட மகிழ்ந்து பாடுகிற ஒரு கூட்டம், மீட்கப்பட்ட ஒரு கூட்டத்தை நீர் உமக்கென்று இந்த தேசத்தில் தெரிந்து கொண்டபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சபையை நீ தெரிந்து கொண்டபடியினால் உமக்கு பாதையை உண்டு பண்ணும்படியாக, ராஜாவுக்கு பாதையை உண்டு பண்ணும்படியாக திருச்சபை மனவாட்டியை தெரிந்து கொண்டபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உயிர்த்தெழுதலின் வல்லமை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். உமக்குள்ளான வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஒவ்வொருவரையும் இன்றைக்கு ஆவியானவர் பலப்படுத்துவீராக. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்ய ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக.